ஷாலோம். ப்ரைஸ் காட். டே 128. இன்றைக்கு நாம் பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள தியானத்தை காண்போம். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது அதில் ஒரு வசனம் கூட விட முடியாதபடி தியானிக்கும் போது அத்தனையாய் ஆவியானவர் வழி நடத்தினதை பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய சாப்டர் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ஸ் ஒரு பெரிய பெரிய மெசேஜ்குள்ள ஒரு சாப்டர். எண்ணாகமம் 11 மற்றும் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர்கள் சீனாயிலிருந்து காதேஸ் நோக்கி ஜேர்னி பண்ணுகிறதை பார்க்கலாம். 11ஆம் அதிகாரத்தில் பிரச்சனை எழும்புகிறது, கலகங்கள் அதிகரிக்கிறது. இந்த பிரச்சனை நிமித்தமாக ஜனங்கள் முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த முறுமுறுப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. எண்ணாகமம் 11:1, ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது, பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. ஜனங்கள் பிரச்சனையை குறித்தே பேசி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நாமும் குறைவுகளையோ அல்லது நெகட்டிவ் காரியத்தையோ குறித்து பேசி கொண்டிருக்க வேண்டாம். ஏனென்றால் எண்ணாகமம் 11ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன கூறுகிறது? அது கர்த்தருடைய செவிகளில் ஒரு பொல்லாப்பாய் இருந்தது என்று. கர்த்தர் அதை கேட்டபோது அவருக்கு கோபம் உண்டு, கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிந்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். இதனால் பாளையத்தின் கடைசியிலிருந்து சிலரை பட்சித்தது என்று நாம் காண்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி எண்ணி துதியுங்கள், அவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். குறைவு போல இருக்கிறதை கர்த்தர் பாதத்திற்கு கொண்டு வாருங்கள். அதற்கு மாறாக நாம் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை மறந்துவிட்டு முறுமுறுத்து கொண்டோம் என்றால் கர்த்தருடைய கோபம் நம்மேல் வர நம்மை ஆயத்தப்படுத்தும் என்பதில் ஒரு சந்தேகமே இல்லை. மேபி நாம் தங்குமிடத்தை குறித்து இருக்கலாம், நம்மோடு இருக்கிற குடும்பங்களை உறவுகளை குறித்து முறுமுறுக்கிறோமா, அல்லது உங்களோடு பணி செய்கிறவர்களை குறித்து முறுமுறுக்கிறோமா? சிந்திப்போம். முறுமுறுக்கிறவர்களை கர்த்தர் பகைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாகவே இருந்தால் நாம் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. அது முகத்தின் அழகை கெடுத்துவிடும். அந்த முக தோற்றம், முக நாடியெல்லாம் இதனால் வேறுபட்டதாக காணப்படும். ஸோ எப்போது மகிழ்ச்சியாக இருப்போம். நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது என்று வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4:4 என்ன சொல்கிறது? Rejoice in the Lord always. Again I say rejoice in the Lord always. ஸோ நமக்கு எரிச்சல் ஊட்டுகிற காரியங்களை குறித்து மற்றவர்களிடத்தில் பேசி பேசி தேவனுடைய வல்லமையை குறைத்து நாம் மதிப்பிடுகிறோமா? கர்த்தர் அதை வெறுக்கிறார். இந்த முறுமுறுப்புகள் யார் மூலமாய் வந்தது தெரியுமா? நம்ம இந்த எண்ணாகமம் 11ஆவது அதிகாரத்தை வாசிக்கும் போது 4வது வசனத்தில் அங்கே இருந்த அந்நிய மக்கள் இன மக்களாலே தான், அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான கலப்பு ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? ஸோ இந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் என்பது இவர்களுடைய பெற்றோர்கள் எகிப்தை சார்ந்தவர்களாகவும் இஸ்ரவேலர்களாகவும் இருந்தார்கள். ஏன்னா அவங்க பாளையத்தின் கடைசியில் தான் வம்சத்துக்கு பின்னால புறப்பட்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. முழுமையான எகிப்தியர்களும் அல்ல, முழுமையான இஸ்ரவேலர்களும் அல்ல. ஸோ அவர்களுக்கென்று வம்சாவளியோ கொடியோ யாரை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ளவும் முடியவில்லை அவங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கு சபையிலும் இதே மாதிரி தான். இப்படி முறுமுறுப்புகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் அந்நிய ஜனங்கள். உலகமும் வேண்டும், கிறிஸ்துவும் வேண்டும். அப்போ ஒருவேளை சபையை தேடி வருவது மேபி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கும் அந்த பொசிஷனுக்கும் உலக பிரகாரமான மேன்மைகள் பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காகவே சபைகளில் சேரலாம். ஸோ இதில் வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் வாழ்க்கையிலே உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் வேதத்தை ஆராயவோ உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவோ விருப்பம் இல்லை. ஸோ நீங்கள் விரும்புகிற காரியம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அங்கே பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மக்கள் கூடி வருவாங்க. இப்போ ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஒரு சின்ன ரிவைவலுக்கு ஒரு ப்ரேயர் அப்படின்னா யாரையுமே அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியாது. இதுதான் இப்பொழுது நேச்சராக இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களுடைய காரியம் என்ன தெரியுமா? எண்ணாகமம் 11ஆவது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, நாங்கள் மீன் சாப்பிடவில்லை, என்ன அது இல்லை இது இல்லைன்னு ஒரே குறை. நம்ம அந்த வசனத்தை வாசிப்போம். நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம்.
இதுதான் அவர்களது கம்ப்ளைண்ட். தேவனுடைய உணவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, பரலோக மன்னா கிடைத்தது, எத்தனை ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அதை விட்டு விட்டு எகிப்திலே மச்சங்கள், வெள்ளரிக்காய்கள், கொம்மட்டிக்காய்களை சாப்பிட்டோம், கீரைகள் சாப்பிட்டோம், வெண்காயங்கள், வெள்ளை பூண்டுகளை சாப்பிட்டோமே என்று முறுமுறுக்கிறார்கள். அப்போ எவ்வளோ ஒரு சேடு பாருங்க இதை நம்ம பார்க்கும்போது. தேவனுடைய வார்த்தை ஜீவ மன்னாவாக இருக்கிறது. இந்த மன்னாவை வாசியுங்கள் என்று சொன்னால் இது போர் அடிக்கிறது, இது ஓல்டு புக் என்று பலர் கூறுகிறதை பார்க்கலாம். இன்று பலர் உண்மையான ஜீவ புஸ்தகத்தை தங்களுக்கு ஆகாரமாய் உட்கொள்வதை விட்டுவிட்டு மனதையும் சிந்தையையும் கரைப்படுத்தக்கூடிய நேரங்களில் செலவிட்டு தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். ஸோ நாம் சிந்திப்போம், எதற்கு நம் வாழ்க்கையில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், எந்த மன்னாவுக்காக நாம் ஓடுகிறோம். ஸோ நம் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேறு எதற்காவது நாம் கொடுக்கிறோமா? இளையகுமாரன் சரித்திரத்திலே அவன் பந்தி தின்கிற ஒரு தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்பிக்கொள்ள ஆசையாக இருந்ததை பார்க்க முடிகிறது, வாசிக்கிறோம். அவன் செல்வந்தனுடைய மகன், அவனுக்கென்று சிறப்பான ஆகாரம் உண்டு. நானும் நீங்களும் செல்வந்தர்களாகிய தேவாதி தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் நாம் எதனாலே நம் உள்ளத்தை நிரப்பிக்கொள்ள இந்த நேரத்திலே இந்த அதிகாரத்தை வாசித்து தியானிக்கும் போது ஆசையாக இருக்கிறோம். இதில் நீங்கள் நல்ல டீப் இதில் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு சாப்டர் இது. என்னாகமம் 11:12 நம்ம வாசிக்கும் போது அந்த வசனத்தில், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? இந்த ஜனங்களெல்லாம் நான் கற்பம் தரித்தேனா? இவர்களை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது என்று சொல்கிறதை காண்கிறோம், வாசிக்கிறோம். உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொள்கிறதை நாம் வாசிக்கிறோம். இப்படியாக ஜெபிக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு அருமையான தாசன். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனை கர்த்தாவே என் உபத்திரவத்தை பொறுக்க முடியல, என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொள்ளுகிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்ததை பார்க்க முடிகிறது. அப்ப கர்த்தர் அவருக்கு 70 பேரை மூப்பர்களாக கொடுக்கிறதை 16ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஈவன் சனகரிப் என்ற ட்ரஸ்டும் கூட 70 மூப்பர்களை கொண்டதாக இருந்தது. இவங்க தான் ஒரு நைட்டுக்குள்ளாக இயேசுவுக்கு மரண தண்டனை விதித்தவர்கள். ஸோ இப்படி ஒரு ட்ரஸ்ட் அவசியமா? ஸோ ஸ்பிரிச்சுவல் கூட்டங்கள் கூட குழு வேண்டும், அது அவசியமான ஒன்றுதான். ஆனால் கர்த்தருக்கு பயந்து அந்த கூட்டங்கள், அந்த கமிட்டிகள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். என்னாகமம் 11வது அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கும்போது, உன்னோடே கூட அவர்களும் சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் என்கிறார். அப்ப கர்த்தர் யாரையும் ஒரு சுமப்பதற்கான அரிதான எந்த பாரத்தையும் சுமத்த விரும்புகிறவர் அல்ல. என்னாகமம் 11 வசனங்கள் 18 20 வசனத்தை வாசிக்கும் போது 24 மணி நேரத்திற்குள் நடக்கும் என்று சொல்கிறார். அந்த காரியம், அந்த அதிசயம் 30 நாட்கள் கொடுப்பேன் என்று தெளிவாக சொல்கிறார். சங்கீதம் 106:15 நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். பிலிப்பியர் 4:6-7, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்ப என்னாகமம் 11வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தாவே 6 லட்சம் மக்கள் காலாட்களாய் இருக்கிறார்கள், புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, எத்தனை ஆடு மாடுகள் அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களெல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்று இங்கே மோசே டவுட், அந்த அவிசுவாசமா பேசுறதை நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு முடியாது என்று ஒன்றுமே இல்லை, அவருடைய கரங்கள் குறுகி போவதே இல்லை, நீ ஏன் சந்தேகப்படுகிறாய் என்றுதான் மோசேயிடம் கேட்கிறார் கர்த்தர். verse 22 இதை வாசிக்கலாம். என்னாகமம் 11:24வது வசனத்துல கர்த்தர் அந்த 70 பேரையும் ஆவியினால் நிரப்பினார் என்று வாசிக்கிறோம். அப்ப verse 26 பாளையத்தில் நிறுத்தப்படாத அந்த 2 மேலும் ஆவியானவர் இறங்கினதுனால மோசேயினுடைய அந்த மோசே கிட்ட போய் யோசுவா சொல்றதை பார்க்கலாம், இதை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு. ஆனா மோசேயினுடைய வாஞ்சை என்னன்னா, யாவரும் கர்த்தரை அறிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை தான் அவருடைய இருதயத்துல நம்ம வாசிக்கிறத பார்க்கலாம். ஸோ ஊழியத்திலே இது போல மற்றவர்களை தேவன் பயன்படுத்தும் போது அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். மோசேயின் அந்த தன்னலமற்ற அந்த பதில் போல, அவரது பிராட் மைண்டை போல நாமும் இருக்க, நாம் நம்முடைய சிந்தையை நாம் ஒழுங்குபடுத்த கர்த்தரிடம் கேட்போம். என்னாகமம் 11:31வது வசனம் முதல் தேவன் அவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு காடைகளை கொடுத்து இறைச்சி சாப்பிடும்படியாக கட்டளை கொடுக்கிறார். ஸோ நாமும்
நம்முடைய தேவைகளை விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம கூறும்போது நமது தேவைகளை நமது மிகுந்த கிருபையினால் அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். Loving Heavenly Father, I thank you for the wonderful time, Father God. அப்பா, அந்த நேரத்தில் இப்படியாக நீங்கள் எங்களுக்கு ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே அப்பா, எல்லாவற்றிற்கும் அப்பா நீங்கள் இந்த ஒரு சாப்டர் அப்பா நீங்கள் எல்லா வசனங்களையும் ஒரு முக்கியமாக எங்களுக்கு தந்து அப்பா அந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்களை அதிகமாய் நேசித்து அப்பா அந்த பாவத்தின் ஆரம்பமே எங்களுடைய சிந்தனை தான் என்று அப்பா இந்த அதிகாரத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்த நாங்கள் இன்று கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை துதிக்கும்படியாக ஸ்தோத்தரிக்கும்படியாக எக்காலம் போன்ற அந்த உதடுகளுக்காக அப்பா உம்மை எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்திருந்த மக்கள் முறுமுறுத்தது போல எங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களை வைத்திருக்கிற அந்த சூழ்நிலையை குறித்து முறுமுறுக்காதபடி நன்மைகளை மாத்திரம் பெற்றுக்கொண்டு அப்பா கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போகாதபடி ஒரு கிரம்பிள் இல்லாத ஒரு லைஃபை நீங்கள் எங்களுக்கு தாங்கப்பா. எத்தனை அதிசயங்களை செய்தும் அப்பா அந்த முறுமுறுக்கிற அந்த டைம் அப்பா நாங்கள் பார்க்கிறோமே இஸ்ரவேல் ஜனங்கள். இது போல எங்கள் வாழ்க்கையிலும் கூட இந்த மாதிரி அப்பா இல்லாதபடி அந்த முறுமுறுப்பினால் எங்களுடைய ஜெபங்களோ எங்களுடைய அந்த வேண்டுதல்களோ அப்பா அது ஒரு பொல்லாப்பாய் மாறிவிடாதபடி எங்களை நீங்கள் பக்குவப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கிறவர்களாக ஸ்தோத்தரிக்கிறவர்களாக காத்துக்கொள்ளுங்க. நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி. All praise, glory and honor for you only, O Lord. In Jesus' most precious name I pray. Amen.